ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பஜ்ஜி எப்படி 5 வகையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி கைக்கு நடுவில் இப்படி க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் இல்லை ஓமம் ரெண்டுத்தில் எதனா ஒன்று போட்டால் கூட போதும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, பெருங்காயம் 1/4 ஸ்பூன். நல்லா ஜீரணம் பண்ணும் பெருங்காயம் சேர்த்தோன்னா. இது கூட உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் சாதா மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா சிகப்பு கலராக நல்லாயிருக்கும் பஜ்ஜி. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா அங்கங்கே கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்ச தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரும். நம்மளோட மாவு பதம் இந்த அளவு கட்டியாக இருக்கணும். அப்போ தான் பஜ்ஜி நிறைய எண்ணெய் குடிக்காமல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட பஜ்ஜி மாவு தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம எப்படி எண்ணெயில் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 5 வகையான பஜ்ஜி பண்ணுறதுனால வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கற்பூரவள்ளி, வெத்தலை இது 5 எடுத்திருக்கேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளியையும் வெத்தலையையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூடான எண்ணெய்க்குள்ளே வாழைக்காய் ஸ்லைசஸை இந்த மாதிரி ஒவ்வொன்றா எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். மாவில் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை சைடில் இந்த மாதிரி வழித்து விட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் வாழைக்காய் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் பஜ்ஜி நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ரொம்ப நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கணும். அந்த மாதிரி எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. இப்போ இது 2 பக்கம் வெந்ததும் நம்ம எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ கற்பூரவள்ளி பஜ்ஜியை போடுறதுக்கு இந்த மாதிரி கற்பூரவள்ளி எடுத்து மாவில் முக்கி எடுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை ஓரங்களில் இந்த மாதிரி வழித்து விட்டுட்டு எண்ணெய்க்குள்ளே போடுங்க. கற்பூரவள்ளி இலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா காட்டன் துணியில் வச்சு ஈரம் எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி போடுங்க. ஈரத்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா மாவு தண்ணியாயிடும். பஜ்ஜி நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கண்டிப்பாக இதை நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பஜ்ஜி போடுங்க. கற்பூரவள்ளி சளி மற்றும் இருமல் இருக்கவங்க சாப்பிட்டா அதை சரி பண்ணிடும். இது காய்ச்சலை தணிக்கவும் உதவும். இப்போ கற்பூரவள்ளி பஜ்ஜி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்க பஜ்ஜி எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வெத்தலை பஜ்ஜி போட்டுக்கலாம். வெத்தலையும் கற்பூரவள்ளி மாதிரியே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா காட்டன் துணியில் நல்லா உலர்த்திட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அப்பமா எடுத்து இதை மாவில் முக்கி எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. வெத்தலை நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண உதவும். இது குழந்தைகளுக்கு வர சளி மற்றும் இருமலை சரி செய்யவும் உதவும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அவங்களுக்கு வெத்தலையை அப்படியே பச்சையாக அரைச்சி கொடுத்தா அவங்க குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கற்பூரவள்ளியோ இல்லை வெத்தலையோ இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க சாப்பிட்ருவாங்க. சளியும் சரியாயிடும். இது ஹெல்த்தியும் கூட. பஜ்ஜி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இதில் நம்ம வெத்தலையில் செஞ்சோன்னே யாருக்கும் தெரியாது. அந்த அளவு இந்த பஜ்ஜி சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கை மாவில் முக்கி எடுத்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணும்போது மீடியம் சைஸில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பஜ்ஜி டேஸ்ட்டாக. உருளைக்கிழங்கு தோலோடையும் நீங்கள் வேணும்னா சீவிக்கலாம், தோல் இல்லாமலும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். உருளைக்கிழங்கு தோலில் தான் நிறைய சத்து இருக்குது. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, அங்கங்கே பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தோலோடு சேர்த்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. இப்போ இது 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெய்க்குள்ள இருந்து வெளியில் எடுத்துடலாம். அடுத்து வெங்காய பஜ்ஜி போடுறதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெங்காயத்தை உதிர்த்து விட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரியும் சேர்த்து உள்ளே போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இது 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இது திருப்பி திருப்பி போட்டு செய்யுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம 5 வகையான பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.